வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் நம்ம கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்பு தோசை செய்கிறதுக்கு இன்றைக்கி 200 கிராம் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதனோடவே 200 கிராம் கம்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 hours ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஊறின கம்பு இப்படி இருக்கும். ஸோ நல்ல ஊறி இருக்கு. இப்போ இதை நம்ம கிரைண்டரில் போட்டு எடுத்துக்கலாம். இதனோடவே 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 25, 1 டீஸ்பூன் ஜீரகமும் தேவையான அளவுக்கு உப்பும் கருவேப்பிலை கொஞ்சமும் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ்லேயே நல்லா கிரைண்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம். இப்போ மாவை வழிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல பச்சை மிளகாய் ஸ்மெல்லும் ஜீரக ஸ்மெல்லும் கலந்து கம்பு ஸ்மெல்லும் கலந்து நல்ல வாசனையாக இருக்குது. இதை ஒரு 2 hours அப்படியே விட்டுடலாம். புளிக்கட்டும். புளித்த பிறகு நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம். 2 hours ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம தோசை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கிட்டு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தோசைக்கல் போட்டுடலாம். தோசைக்கல் நல்லா சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் தோசையை ஊற்றிக்கலாம். தோசை ஒரு பக்கம் வெந்துட்ட உடனே திருப்பி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 2 minutes அப்படியே விட்டுட்டோடனே தோசை இப்போ 2 பக்கமும் பாயில் ஆகிடும். இப்போ சுவையான கம்பு தோசை ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த தோசைக்கு பொட்டுக்கடலை சட்னி செஞ்சுருக்கேன். இந்த தோசையை ஸ்பைஸியாக தான் இருக்கும். பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அதனால் இதுக்கு கார சட்னி தான் வேணும்னு கிடையாது. எல்லா சட்னியுமே சூட்டபுளாக இருக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.